ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, செவ்வாய் பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். செவ்வாய் பகவான் செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி 2025 சனிக்கிழமை பாத்தீங்கன்னா கன்னியில இருந்து துலாமுக்கு அமர்றாரு. துலா ராசியில அவர் உட்கார்றாரு. எது வரைக்கும்? அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் துலா ராசியிலே சஞ்சாரம் பண்ண போறாரு. அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி துலாம்ல இருந்து விருச்சிகத்துக்கு போறார். சரிங்களா? இப்படி துலா ராசியில சஞ்சாரம் பண்ணக்கூடிய செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா அங்க உச்சமோ நீச்சமோ ஆகல, சமநிலை அப்படின்றது பெறாரு. அதனால நிறைய ராசிகளுக்கு பெரிய அளவுல நன்மையும் கிடையாது, பெரிய லெவல்ல தீமைகளும் கிடையாது அப்படின்றது உண்மை. ஆனா குருனோட 5ஆம் பார்வை துலா ராசி மேல அமர்ந்திருக்க செவ்வாய் பகவான் மேல படுது. இத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குரு மங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குரு மங்கள யோகத்தினால நிறைய ராசிகளுக்கு முதல்ல சொன்ன பாத்தீங்களா, நல்லதும் கிடையாது கெட்டதும் கிடையாது அப்படின்றது பொதுவான பலன். ஆனா இந்த குரு மங்கள யோகத்தினால நிறைய ராசிகளுக்கு நிறைய நற்பலன்கள் அப்படின்றது வரதான் போகுது. அந்த விதத்துல உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் வருது பார்த்துடலாம் வாங்க. கடகராசி அன்பர்கள், உங்களுக்கு பாருங்க செவ்வாய் பகவான் நட்பா பகையா அப்படின்னா பொதுவா பாருங்க உங்க ராசி அதிபன் யாரு? சந்திர பகவான். சந்திர பகவானுக்கு செவ்வாய் நட்பு கிரகம் தான் அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்படிப்பட்ட நட்பு கிரகம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா 4ஆம் பாவத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. 4ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க? சுக தாயார் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுகஸ்தானத்துல செவ்வாய், பொதுவா சுகஸ்தானம் தாயார் ஸ்தானத்துல செவ்வாய் அப்படின் போது சுகம் எல்லாம் கிடைச்சிடும், கம்ஃபர்ட் எல்லாம் கிடைச்சிடும். ஆமா, அம்மாக்கும் எனக்கும் பெருசா ஒத்து வராது, அம்மாக்கும் எனக்கும் பெரிய லெவல்ல பஞ்சாயத்து வரும், அம்மாக்கும் எனக்கும் மனஸ்தாபங்கள் வரும், இப்படி எல்லாம் சொல்றது உண்டு. ஆனா இங்க பாருங்க குருனோட பார்வை இருக்கு, குருமங்கள யோகம் இருக்கு அப்படின்றதால என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் விஷயம் என்னோட கம்ஃபர்ட் அதிகமாகும். இப்படி நான் பாருங்க வெளியூர்ல எனக்கு வேலை பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் கிடைச்சிச்சு, இன்கிரிமெண்ட் கிடைச்சிச்சு. ஆனா வெளியூர்ல தூக்கி போட்டுட்டாங்க. அப்ப நான் வெளியூர்ல போயிட்டு சாப்பாடு நானே ஏடா கூடமா எதையோ ஒண்ணு செஞ்சுங்கன்னு சாப்பிட்டுக்கணும், அப்படியே லைஃப் ஓடிட்டு இருக்கு. பிள்ளை +2 படிச்சிருந்துச்சின்னு வெயிட் பண்ணேன். இப்ப பிள்ளைக்கு பாருங்க வேற ஊர்ல காலேஜ் கிடைச்சிருச்சு. அதனால பிள்ளை ஹாஸ்டல்ல போயிடுச்சு. எங்க ஒய்ஃப் எங்களுக்கு சாப்பாடு செஞ்சு போடுறாங்க. நான் எங்க வீட்டுல இருக்கும்போது எப்படி நிம்மதியா சாப்பிட்டுட்டு நல்லா இருந்தேன் அந்த மாதிரி இருக்கேன் அப்படின்ற மாதிரி வரும். அப்ப இது நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னேன். இந்த எக்ஸாம்பிள் நீங்க நிறையத்துக்கு அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது ஏதோ ஒரு விதத்துல சுகம், ஏதோ ஒரு விதத்துல கம்ஃபர்ட் அப்படின்றது ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அம்மாக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த மனஸ்தாபங்கள், மனமுட்டங்கள், மன சஞ்சலங்கள் எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்லலாம். அம்மா எனக்கு பெரிய லெவல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இது அம்மாக்கும் எனக்கும் பஞ்சாயத்து அதெல்லாம் மாறிடுச்சுங்க. அம்மாக்கு உடல் சார்ந்த உபாதைகள் இருந்துச்சு, அதுல ஒரு முன்னேற்றம் அப்படின்னு கிடைச்சிருச்சு. அம்மாவுக்கு நோய் பெருசா ரிலீவே ஆகல. இப்போ ஒரு ப்ராப்பரான டாக்டர் கிடைச்சிருக்காங்க. வைத்தியம் அப்படின்றது கரெக்டா நடக்குது, அம்மாவும் சொல்றதை ஃபாலோ பண்றாங்க. அப்ப வைத்தியமும் பலிதமாகுது. ஏதோ ஒரு விதத்துல அம்மானால எனக்கு ரொம்ப திருப்தி இருக்கு அப்படின்ற மாதிரி அமையும். இது ஒரு ஃபர்ஸ்ட் பிளஸ். ரெண்டாவது உங்களுக்கு பாருங்க லார்ட் ஆஃப் ஃபைவ் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு செவ்வாய் தான் அதிபர். பூர்வீக சொத்து இருக்குங்க, அது எனக்கு வரவே மாட்டேங்குது. எங்க அம்மா கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க, எங்க அப்பா கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. இந்த காலகட்டத்துல கொடுத்துருவாங்க. பூர்வீக சொத்து இருக்குங்க, வியாபாரமே ஆக மாட்டேது. இந்த காலத்துல வியாபாரம் ஆயிடும். வியாபாரம் ஆனா நல்லா இருக்கும், இந்த காலத்துல வியாபாரம் ஆயிடும். பூர்வீக சொத்து இருக்குங்க, அத வியாபாரம் பண்ண கடனெல்லாம் நிவர்த்தி ஆயிடும்னு பிளான் பண்ற. பெருசா பாத்தீங்கன்னா நல்ல ரேட்டு கேட்க மாட்டேன்றாங்க. இப்ப நல்ல ரேட்டு கேட்பாங்க. குழந்தை இல்ல அப்படின்னு ரொம்ப நாளா கஷ்டப்படுறாங்க, வைத்தியம் பண்ணிட்டே இருக்க பலிதமாக மாட்டேங்குது. நிறைய பேருக்கு குழந்தை பேரு அப்படின்றது கிடைக்கும். என் பிள்ளைதான் எனக்கு பெரிய பிரச்சனை, அதுதான் எனக்கு பெரிய தொல்லையா இருக்கு, அது எப்படியாவது அமைதி ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்கும்னு பாக்குறேன். 100% அமைதி ஆகல அப்படின்னாலும் கொஞ்சமாவது அமைதியானா நல்லா இருக்கும்னு பாக்குறேன். நல்ல பிள்ளையா மாறிச்சுன்னா நல்லா இருக்கும்னு பாக்குறேன். கொஞ்சமாவது அமைதியா மாறி இருக்கு, நல்ல பிள்ளையா மாறி இருக்கு. இது ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ லார்ட் ஆஃப் ஃபைவ் சுகஸ்தானத்துல உட்காரும் போது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் செஞ்சிடும். அதுக்கும் மேல உங்களுக்கு கடகம் பாருங்க தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபன். லார்ட் ஆஃப் 5 and 10 தொழில் ஸ்தானம், தொழில் ஸ்தானத்துக்கும் செவ்வாய் தான் அதிபன் அப்படின்றதுனால பொதுவா தொழில் ஸ்தானத்துல செவ்வாய் உட்கார்றானாலோ இல்ல தொழில் ஸ்தானத்துக்கு அதிபன் வேற பாவத்துல வரணும், தொழில சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது வரும். ஆனா இங்க தொழில் ஸ்தானத்துக்கு அதிபன் சுகஸ்தானத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படின் போது தொழில்ல ஒரு மேன்மை, முன்னேற்றம், தொழில்ல ஒரு அபரிவிதமான வளர்ச்சி, தொழில்ல திருப்தி. நான் செய்யக்கூடிய தொழில் எனக்கு ரொம்ப திருப்திகரமா இருக்கு, நான் ரொம்ப கான்பிடென்டா தொழிலை செய்யறேன், அதனால தொழில் நல்லா முன்னேறுது, அதனால லாபம் நல்லா வருது. லாபமும் நல்லா வரதுனால குடும்பத்துல நிம்மதியும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்துடும். ஆக உங்களுக்கு
சுக செவ்வாய் என்ன பண்ண போறான் அப்படின்னா ஏதோ ஒரு விதத்துல சுகம் அப்படின்றத சாலிடா கொடுக்க போற, ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான ஒரு பொதுவான பலன். இப்ப இந்த பதிவுகளை பார்த்துட்டு இருக்கங்க எங்களோட சுய ஜாதகத்தை நாங்க அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், நாங்க வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம், அதனால நாங்க ஃபுல்லும் ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும், நான் பேசிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.